Good morning everyone. Today we are going to discuss about one of the basic concept in English, that is noun. First of all, what is a noun? What is a noun? A noun is the name of a person, place, animal, things, or idea. Just listen once again. A noun is the name of a person, place, things, or an idea. அன்பான மாணவர்களே, நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் நவுன் அப்படின்றத ஷார்ட்டாக நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆளோட பேரோ, பொருளோட பேரோ, மிருகங்களோட பேரோ, திங்ஸ் பொருளோட பேரோ, ஐடியா அதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மகிட்ட சொல்கிறேன் கேளுங்க. A noun is a word that names a person or a place or a thing or idea. இப்போது இதுக்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, a noun is a name of a person. A noun is a name of a person. நேம் ஆஃப் a personனா என்ன? ஃபஸ்ட்டு, ஒரு ஆளோட பேரை நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர், டாக்டர், ரவி. இங்கே டீச்சர் அப்படின்றது ஒரு ஆளை குறிக்கும், டாக்டர், ரவி எல்லாமே ஒரு பர்சனை தான் குறிக்கும். அதனால் இதெல்லாமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நவுன் இஸ் அ நேம் ஆஃப் எ பிளேஸ். நேம் ஆஃப் எ பிளேஸ். எ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் எ பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல், சென்னை, இந்தியா. அதாவது ஒரு இடத்தோட பேரை கூட நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த விதத்தில் ஸ்கூல், சென்னை, இந்தியா அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கும். அதனால் இது ஒரு நவுன் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு, எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் an அனிமல். எ நவுன் இஸ் an நேம் ஆஃப் எ அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். நேம் ஆஃப் எ அனிமல்னா மிருகங்களுடைய பேரை நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். மிருகங்களுடைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பாருங்கள், இங்கே சில மிருகங்களோட பேரை கொடுத்துருக்குறாங்க. அதாவது டாக், லயன், எலிஃபண்ட். இப்போ டாக் அப்படின்றது ஒரு நாயை குறிக்கும். லயன், எலிஃபண்ட் அப்படின்றது சிங்கத்தையும் யானையும் குறிக்கும். அப்போது அதோட பேர் தான் சொல்கிறாங்க இங்கே. அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நவுன் ஆஸ் அ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, எ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் த திங்ஸ். நேம் ஆஃப் எ திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நேம் ஆஃப் எ திங்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளோட பேரை கூட நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், புக், பென், டேபிள் எல்லாமே ஒரு பொருளை தான் சொல்கிறோம். அப்போது ஒரு பொருளோட பேர் என்னதான்னா நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது நவுன் அப்படின்றத நம்ம ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். நவுன் ஆஸ் அ நேம் ஆஃப் த ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹானஸ்டி, லவ், ஹாப்பினஸ். அதாவது நேர்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்குது. இது கூட யாராக குறிக்கும் அப்படின்னா ஒரு ஆள் தான் குறிக்கும். அதாவது ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்கிறாரு, ஒரு ஆள் அன்பாக இருக்கிறாரு, ஒரு ஆள் நேர்மையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தான் இது குறிக்கும். அதனால் இதுவும் நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது இதுவரையும் உங்களுக்கு என்ன தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், நவுனோட டெஃபினிஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதாவது என்ன நவுனோட டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னால், எ நவுன் இஸ் a நேமிங் வேர்டு. Noun is a naming word that represents a name of a person, place, animal, things or an idea. அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இதை ஒரு சில எக்ஸாம்பிளில் சென்டென்ஸாக நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு சில எக்ஸாம்பிளில் சென்டென்ஸாக இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இப்போ பாருங்கள்,
இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்காக ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. ரவி இஸ் எ ஸ்டூடெண்ட். ரவி இஸ் எ ஸ்டூடெண்ட். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்க்கும்போது ரவி அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குது. இந்த சென்டென்ஸில் ரவி அப்படின்றது நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்றதும் நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் அப்படின்றத நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The dog is barking. The dog is barking அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இங்கே கொடுத்துக்கிறான். இந்த சென்டென்ஸில் டாக் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், ஐ ஹாவ் எ புக். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக நவுன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எது புக். இந்த புக் அப்படின்றது தான் இங்கே நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வி லிவ் இன் சென்னை. வி லிவ் இன் சென்னை. அப்போ இதில் சென்னை அப்படின்றது நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சென்டென்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட்டு பாலிசி. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட்டு பாலிசி. அப்போ இதில் எது நவுன் அப்படின்னு சொன்னால் ஹானஸ்டி தான் வந்து உங்களுக்கு நவுன். ஹானஸ்டி தான் உங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெளிவாக நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ரவி அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குது. ரெண்டாவது சென்டென்ஸில் டாக் அப்படின்றது மிருகங்களை குறிக்குது. மூணாவது சென்டென்ஸில் புக் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்குது. நாலாவது சென்டென்ஸில் சென்னை அப்படின்றது பிளேஸை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சென்டென்ஸில் ஹானஸ்டி அப்படின்றது ஐடியாவை சொல்கிறோம். அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், a noun is a name of a person, place, animal, things or an idea அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு a noun are everywhere around us. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பஸ் பார்க்குறோம், அப்போ பஸ் ஒரு நவுன். இப்போ நம்ம ஒரு தியேட்டர் போகிறோம், அப்போ அந்த தியேட்டர் அப்படின்றது ஒரு நவுன். இப்போ நம்ம ஒரு அன்னவுன் பர்சனை மீட் பண்ணுறோம், அப்போ அன்னவுன் பர்சன் எதுனா உங்களுக்கு நவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இதில் உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் டைப்ஸ் ஆஃப் நவுன் என்னான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போது இங்கிலீஷில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. There are different types of noun are there in English. There are different types of nouns are there in English, such as number 1 அது common noun, number 1 common noun, number 2 proper noun, number 3 collective noun, number 4 material noun, number 5 abstract noun. இப்போது இந்த 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் 5 டைப்ஸ் ஆஃப் நவுனை பற்றி தான் இப்போ நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ண வரும். அப்போ இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குதுன்னு சொன்னால் 5 டைப்ஸ் ஆஃப் நவுன். In English there are 5 types of nouns are there. So, likely, common noun, proper noun, collective noun, material noun, abstract noun. First of all, now we'll discuss about common noun. We'll discuss about common noun. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. காமன் நவுன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காமன் நவுன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். A common noun is a name of a common noun names any person, place, animal or thing in general. இந்த இடத்துல இந்த இன் ஜென்ரல் அப்படின்ற வேர்டு தான் நீங்கள் பார்க்கணும். நவுன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஆளோட பேரோ இடத்தோட பேரோ மிருகங்களோட பேரோ ஐடியாஸ் நம்ம நவுன் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னால் இன் ஜென்ரல் அப்படின்னு சொன்னால் பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேருமே நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாய், சிட்டி, டாக், புக். இங்கே பாய் அப்படின்றது ஒரு பையனை தான் குறிக்குது. ஆனால் எந்த பையன் சொல்லிட்டு தெளிவாக கரெக்டாக சொல்லலை. அவனோட பேரை நம்ம மென்ஷன் பண்ணலை.
அதே மாதிரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த சிட்டி அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டியா, நெக்ஸ்ட்டு பாம்பே சிட்டியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிட்டியோட பேர் நம்ம கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. அப்போது இந்த மாதிரி நாம் ஒரு ஆளோட பேரையோ இல்லாட்டி ஒரு இடத்தோட பேரையோ இல்லாட்டி ஒரு மிருகங்களோட பேரையோ நம்ம பொதுவாக சொல்கிறோம், அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை அப்படின்னு சொன்னால், அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு காமன் நவுன் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமன் நவுன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஆளோட பேரோ இடத்தோட பேரோ இல்லாட்டி ஊரோட பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கரெக்டாக அதோடய பேரை சொல்லாமல் பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற செகண்ட் டைப் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுன் என்னன்னு சொல்லிட்டு நான் டெஃபினிஷன் கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்கள் நல்லா. A proper noun names a specific person, place, அனிமல் ஆர் திங். அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேர்டை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம பார்த்த நவுனில் ஜென்ரல் அப்படின்ற வேர்டை பார்த்தோம். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வேர்டு வந்து இங்கே உங்களுக்காக ஆட் ஆகிருக்கு. அப்போ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆளையோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பொதுவாக சொல்கிறது காமன் நவுன், குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக சொன்னால் காமன் நவுன், குறிப்பாக ஒருத்தரை மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு அதாவது ரோஹித் அப்படின்னு இருக்குது. பாருங்கள், செகண்டில் என்ன இருக்குது ரோஹித் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரோஹித் அடுத்தபடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மும்பை, டாமி, கங்கா இந்த மாதிரி உங்களுக்கு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பாக அந்த ரோஹித்தை தான் சொல்லியிருக்கிறோம். மும்பை அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சிட்டியை தான் சொல்லியிருக்கிறோம். டாமி, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ஆளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒருத்தரை மட்டும் குறிப்பாக சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்டு நம்ம ஒருத்தரை மட்டும் சொல்கிறதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நவுன் அப்படின்னாவே ஒரு இடத்தோட பேரையோ ஒரு ஊரோட பேரையோ, இட் இடம் இல்லாட்டி ஊர் இல்லாட்டி ஆள் அப்படின்னா திங்ஸ் அண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் காமன் நவுன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை ஜென்ரலாக சொன்னால் அது காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நெக்ஸ்ட் இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன். அப்போ இதுலேயே உங்களுக்கு வேர்டு இருக்குது கலெக்டிவ் அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு. மோர் தென் ஒன் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செவரல், மெனி, அதாவது ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஒன்றுக்கு அதிகமான பேர் இருந்தால் அதை நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டெஃபினிஷன் நான் இப்போ படிக்கிறேன், நல்லா கேளுங்க. A collective noun is a name, a group of people, animal or a thing. திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். குரூப் அப்படின்ற வேர்டு இருக்குது. என்ன இருக்குது இங்கே? குரூப் அப்படின்ற வேர்டு இங்கே உங்களுக்கு இருக்குது. குரூப்பு என்ன குரூப் அப்படின்னா, அதாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது ஒரு கூட்டமாக நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு டீமாக இருக்கிறாங்க, ஒரு அசோசியேஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எதில் வரும்னு சொன்னால் ஒரு கலெக்டிவ் நவுன் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உலக கொடுக்கப்பட்டது டீம், ஃப்ளாக், பெஞ்ச், லைப்ரரி. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், உலக காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது காமன் நவுன். பாய், சிட்டி, டாக். இந்த இடத்துல நம்ம யாரையுமே நம்ம பொதுவாக சொல்ல, அதனால் இது வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், ரோஹித், மும்பை, டாமி அண்ட் கங்கா. இப்போது இதில் நம்ம ஒவ்வொருத்தரையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம், அதனால் இது வந்து ப்ராப்பர் நவுன். தேர்ட் நம்ம பார்க்குறது கலெக்டிவ் நவுன், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீமு, ஃப்ளாக்கு, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸு,
அதே மாதிரி லைப்ரரி, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி, இந்த புக்ஸ் லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு. அப்போது ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு ஆளோ ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்வோம், எந்த கேட்டகரியில் வரும்னு சொன்னால் நவுனில் கலெக்டிவ் நவுனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற 4th கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நவுனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மெட்டீரியல்னா என்ன, நம்ம பொருளை தான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? திங்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல எ மெட்டீரியல் நவுன் நேம் த மேட்டர் ஆர் எ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்குது, வாட்டர், வுட்டு, மில்க், இதெல்லாம் ஒரு பொருளை தான் குறிக்கும். அப்போது நம்ம எதை மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோன்னா பொருட்களை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மெட்டீரியல் நவுன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கோல்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர், வுட்டு, மில்க், இது எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெட்டீரியல் நவுன் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் டு த 5th டைப்பு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாவே ஹிடன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த பொருள் மறைஞ்சிருக்குதோ அதுக்கு பேர் நம்ம ஹிடன் அப்படின்னு சொல்லுவோம். மறைஞ்சிருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஹிடன். அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, லவ்வு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளேயோ மிருகங்களுக்குள்ளேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நேம்ஸ் அண்ட் ஐடியா, குவாலிட்டி, ஃபீலிங் ஆர் ஸ்டேட் தட் வி cannot see and touch. ரொம்ப கிளியரான டெஃபினிஷன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். என்னன்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு an abstract noun is the name of an idea. அதாவது ஒரு ஐடியாவை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லலாம். குவாலிட்டி, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட குவாலிட்டி, இந்த பொருள் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை யூஸ் பண்ணாது நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும் சொல்லலாம். அப்போ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி ஃபீலிங்ஸு, அப்போது நம்ம ஒரு பொருளை cannot see and touch, ஒரு பொருளை நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் ஃபீல் மட்டும் தான் பட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டு நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹானஸ்டி, கரேஜ், ஹாப்பினஸ், கைண்ட்னஸ். அப்போ ஹானஸ்டி, ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும், ஆனால் தொட முடியாது. நம்ம ஃபீல் பண்ணலாம், அவர் நேர்மையானவராக நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி கரேஜ், தைரியமான ஆள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அவர் தைரியமான ஆளாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம் இல்லை. அப்போது இதில் கரேஜ் அப்படின்றது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ளே வரும். அதே மாதிரி ஹானஸ்டி, கரேஜ், ஹாப்பினஸ், கைண்ட்னஸ், இதெல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அப்போது இதுவரையும் உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்ன, நவுனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்களுக்காக ஒரு 2 minutes அந்த பாயிண்ட்ஸை நான் மறுபடியும் ரீகேப்குலேட் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு, வாட் இஸ் அ நவுன்? A noun is a name of a person or a place or a things or an idea. Next, what are the different types of nouns? In English, there are 5 different categories of nouns are there. Number 1, common noun. Number 2, proper noun. Number 3, collective noun. Number 4, material noun. Number 5, abstract noun. Okay. நெக்ஸ்ட்டு, இந்த 5 நவுனுக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு 5 சென்டென்ஸை 5 நவுனுக்கு கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு காமன் நவுன். A dog is a faithful animal. A dog is a faithful animal. இப்போ இந்த சென்டென்ஸில் டாக் அப்படின்றது நவுன் தான். ஆனால் என்ன நவுன் அப்படின்னு சொன்னால் காமன் நவுன். இங்கே அந்த டாக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேரும் நம்ம சொல்லலை, பொதுவாக தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா காமன் நவுன் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு, ப்ராப்பர் நவுன். இந்த இடத்துல பார்த்தா ரியா லிவ்ஸ் இன் சென்னை. இந்த சென்டென்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு 2 ப்ராப்பர் நவுன் வந்திருக்குது. அதாவது என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா
ரியா அப்படின்னு ஒரு ஆளை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேரை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சென்னை அப்படின்றது கரெக்டாக ஒரு இடத்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லியிருக்கிறதால இது ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். த டீம் ஓன் த மேட்ச் அப்படின்னு சொல்லி, த டீம் ஓன் த மேட்ச். அப்போ இந்த இடத்துல டீம் அப்படின்றது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இட் மே பி 10 மெம்பர் ஆர் 7 மெம்பர், ஒன்றுக்கு அதிகமான பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய ஆட்டங்கள் நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய ஆட்டத்தை நம்ம டீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் கேங் ஆர் அசோசியேஷன் ஆர் ட்ரஸ்ட், இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் கலெக்டிவ் நவுனுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன். இப்போது கோல்டு இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். கோல்டு இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். வாட் இஸ் மீன் பை ப்ரீஷியஸ்? அதாவது விலை உயர்ந்த ஒரு விஷயத்தம்னா சொல்லுவோம் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சென்டென்ஸில் கோல்டு அப்படின்றது மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியாஸ் என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்ற இந்த சென்டென்ஸில் எது உங்களுக்கு நவுன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ஹானஸ்டி தான் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். அப்போது இதுவரையும் உங்களுக்கு நவுன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன் என்ன, காமன் நவுன் அப்படின்னு எதை சொல்கிறோம், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு எதை சொல்கிறோம், கலெக்டிவ் நவுன்னா என்ன, மெட்டீரியல் நவுன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.